இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிறிஸ்டாக்கான ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஸோ இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் அப்டேட் இல்லாம ஒரு கிறிஸ்டாவே சேஞ்ச் ஓவர் பண்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த கிறிஸ்டாவோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டான ஒரு ஆல்ஃபர்ட் கன்வர்ஷனா வந்து மாத்த போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க கிறிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் 1 இனோவா கிறிஸ்டா ஆஸ் இஸ் ஃபேக்டரி ஃபிட்டோட தான் இருக்கு. ஸோ எந்த விதமான ஒரு ஃபாக் லேம்ப் அப்டேஷன் கூட இல்லாம ஆஸ் இஸ் OEM ல வந்த மாதிரியா இருக்கு. செகண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து ஒரு OEM அதே சேம்லயே வந்து பாத்தீங்கன்னா OEM-லே பிளேஸ் ஓவர் பண்ண போறோம். டைப் 1 தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ வந்து நம்ம ஒரு ஆல்ஃபர்ட் கன்வர்ஷன் வந்து பண்ண போறோம். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இனிஷியல் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ பம்பர்லாம் ப்ராப்பரா பெயிண்ட் பண்ணி வந்துடுச்சு. ஸோ கிரில் எல்லாமே இப்போதைக்கு பிளேஸ் ஓவர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போதான் வந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் கண்டிஷன்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ நவ் ஒர்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஆல்ஃபர்ட் கிட்டுமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அதோட ஃபிட் அண்ட் ஃபீல் அவுட்புட் தெரியும். ஸோ ஒரு கிளாஸான ஒரு கிறிஸ்டா வந்து நீங்க இங்க பார்க்கலாம். அப்போ ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வண்டியோட லுக்கே வந்து ஒரு லக்ஸரியான ஒரு லுக் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமா உங்க வண்டியை காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு வண்டியை ஒரு மெஜஸ்டிக் ஃபீலுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிருக்கோம். ரியர்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு GT எக்ஸ்போஷனுக்கான ஒரு ஆட் ஆன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டாக்கு வந்து நம்ம இது பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு GT லைட் லுக் மட்டும் என்ஹான்ஸ் பண்றது இல்லாம இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு F1 ஒரு லைட் அப்டேட் ஸோ அதுவுமே இருக்கு. இது இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபிட்டிங் இருக்குன்றதுக்காக ஜஸ்ட் வச்சு காட்டுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு F1 லைட்ஸுமே வந்துடும். ஸோ இதுல இருந்து நீங்க ரியர்ல இருந்து ஒரு லாங் ஷாட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாம்போகினி உருஸோட ஒரு டிஃப்யூசர் ஸ்டைல்னுமே சொல்லலாம். இது வந்து ஆட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரியருக்கு மட்டும் வரும். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிட்டாவே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய நம்ம பாடி என்ஹான்சிங் வந்து இந்த வண்டியில நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டா நம்ம கிட்ட வந்து ஹை கிராஸ்க்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஓல்டு இனோவாக்கு அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸ்விஃப்ட் ஸோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரியான ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு இல்ல ஸ்போர்ட்டி கன்வர்ஷனுக்கான இந்த மாதிரி கிட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ உங்க வண்டிக்கும் இந்த மாதிரியான கிட்ஸ் நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.